விடியல் தராத விடியல் ஆச்சு. இந்த அரை வருஷத்துல வந்து விடியல் தரப்ப எனக்கு தெரியும். ஆனா திடீர்னு ரோடு போடுறாங்க. திடீர்னு பள்ளம் தோன்றத மூடுறாங்க. டக்கு டக்குன்னு என்னென்னமோ பண்றாங்க அப்படின்றப்ப எலக்ஷன் வரப்போகுது அப்படின்றது நமக்கு அர்த்தம். அதான் சொல்லுவாங்கல்ல. அதாவது ஊர்ல வந்து மண் வாசம் வந்துச்சு அப்படின்னா மழை வரப்போகுது. இதே தார் வாசம் வந்துச்சுன்னா ரோடு போடுறாங்க, எலக்ஷன் வரப்போகுது அப்படின்றதா இது புது தத்துவம். நானே எழுதுனது. ஸோ வந்து கிரெடிட்ஸ் யாரும் குடுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. சரியா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2026 எலக்ஷன்ல வந்து யார் ஜெயிக்க போறான்றது தான் ஒரு ஒரு இப்போ ஒரு பேசிக்கான டாபிக்காவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முக்கியமான விஷயம் தமிழகத்த பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, எந்த கட்சிக்கு கூட்டணி நல்லா இருக்கோ அந்த கட்சி வந்து ஆட்சிய பிடிக்கும் அப்படின்றது தான் உண்மை. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு ஏடிஎம்கே வந்து எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்றதே தெரியல. அதாவது டிவிகேவோட வைக்க போறேன்னு சொன்னாங்க. அதுவும் எதுவும் கன்ஃபார்மா சொல்லல. அடுத்த தேமுதிகவும் இன்னும் கன்ஃபார்மா சொல்லல. மாமக கன்ஃபார்மா சொல்லல. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டணியில வகையில வந்து டிஎம்கேக்கு ஒரு பயங்கரமான ஒரு கூட்டணி இருக்கின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனா இப்போ அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியை கிட்டத்தட்ட 70 தொகுதி பஸ்மம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2021ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, மோடி எதிர்த்து, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி எதிர்த்து, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஐயா எதிர்த்து, ஏடிஎம்கே எதிர்த்து எல்லா கட்சியும் எதிர்த்ததுக்கு அப்புறமும் 133 தொகுதி ஜெயிச்சு நம்ம டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரே குஜால் தான் டிஎம்கே. அவ்வளவுதான் நம்ம ஆட்சியை பிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு பாட்டை போட்டாங்க. ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு பேரு. அந்த பாட்டை போட்ட அடுத்த நிமிஷமே ஊர்ல உள்ள வந்து அதாவது விடியல் தர ஆட்சி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த விடியல் வீட்டுல இருக்குன்னு பார்த்தோம் சொன்ன அடுத்த செகண்ட் பல்பெல்லாம் ஃபியூஸ் போயிடுச்சாமா.